காலையில் பூரி வேணும்னு நைட்டே அக்காவும் தங்கச்சியும் ஆர்டர் போட்டாங்க. காலையில எல்லாம் பூரி செஞ்சால் மதிய டிஃபன் பாக்ஸ்க்கும் 2 பேரும் பூரி தான் எடுத்துகிட்டு போவாங்க. பூரியும் உருளைக்கிழங்கு மசாலும் அவங்களுக்கு செஞ்சுட்டேன். எங்களுக்கு மதியத்துக்கு மல்லித்தலை சாதம் செஞ்சாச்சு. மல்லித்தலை சாதம் மட்டும் சாப்பிடும்போது ரொம்ப பிளைனாக இருக்கும். அப்போதைக்கு சாப்பிடும்போது ஆம்லேட் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு சாதம் மட்டும் செஞ்சு எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். பூரி வேணும் நைட்லேருந்து அலப்பறப்பட்டீங்களே வாங்கடி அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா 2 பேருமே டிவி பார்த்துக்கிட்டே உட்காந்து இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா மழைனால ஈரோட்டுக்கு லீவ் விடுவாங்களா நியூஸ்ல சொல்லுவாங்களான்னு நியூஸையே போட்டுக்கிட்டு சன்சி உட்காந்துருக்கிறா. நிறைய ஊர்ல மழைங்காட்டி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் லீவ் வந்து விட்டுருந்தாங்க. ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹெவி ரெயின் கிடையாது. சொதன்னு கொசுன்னு பேஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு அதிகப்படியான மழை கிடையாது. நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தால் உங்கள் ஊர் என்ன டிஸ்ட்ரிக்ட்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஊரில் மழை எப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அடமழையிலையும் ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு பள்ளிக்கூடம் கிளம்பியாச்சு.